அதுல ஒண்ணு, இறந்து போன ஜனாசாவை அடக்கம் செய்வதில் நீங்க அவசரம் காட்டுங்க என்பதாக சொல்லப்படுகிறது. அதுல இரண்டாவது, தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் அதை அவசரமாக நிறைவேற்றி விடுங்கள். மூணாவது, உங்களுடைய இல்லங்களில வயதுக்கு வந்த ஆணோ பெண்ணோ திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களை திருமணம் செய்து வைத்து அதை அவசரமா என்ன செஞ்சிருங்க, திருமணத்தை முடித்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு இந்த மூணு விஷயத்திலையும் நாம தாமதிக்கிறோம். ஒரு ஜனாசா ஒரு மௌத்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப தாமதிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அந்த ஜனாசாவினுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு, ஒரு சூடு இருக்கும். அந்த சூடு மறைவதற்கு முன்னால் அடக்கம் செய்வது சிறந்தது. ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதில் ரொம்ப விரைவுபடுத்துங்கள் என்பதாக சொல்லப்படுது. இரண்டாவது, தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னா அதை உடனே நிறைவேற்றுங்க. அப்போ பாங்கினுடைய